தலைவர் விஜய் அவர் கூட வேலை பார்க்கிறவரை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் இது பத்தின உண்மையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் அடிச்சாருன்னு சொல்றது எல்லாமே சும்மா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. அவர் அதிகமா பேசவே மாட்டாரு. இப்போ அரசியல்ல தான் பேசி நான் பாக்குறேன். அவர் குழந்தையா இருக்கிறதுல இருந்தே எனக்கு தெரியும். தளபதி விஜய் என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஃபைட்டரை கூட பஞ்ச் பண்ணும்போது அவங்க மேல கைப்பற்றிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. லைட்டா டச் ஆக கூட விட மாட்டாரு. அப்படிப்பட்டவர் அடிச்சிட்டாருன்னு சொல்றது எல்லாமே பொய். அடிச்சிட்டாங்கன்னு சொல்றவங்க அதை அப்போ சொல்லாம இப்ப ஏன் சொல்றாங்க? அவர் இப்போ அரசியலுக்கு வந்ததால இனி என்ன வேணும்னாலும் சொல்லுவாங்க. இது எல்லாமே போய் இதை நம்பாதீங்க. அவர் இருக்கிற இடமே தெரியாது. நார்மலா செட்ல ஒரு சேர் போட்டு உட்காருவாரு. கேரவனுக்கு கூட போக மாட்டாரு. எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாரு. ஆக்ஷன் சொல்லும்போது மட்டும்தான் ஸ்பீடா இருப்பாரு. அவர் யாருக்கிட்டையும் கடுமையா நான் பேசி கூட பார்த்தது கிடையாது. எனக்கு அவரை கிட்டத்தட்ட 40 வருஷமா தெரியும். அடிச்சிட்டாருன்னு சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததால இதே மாதிரி இன்னும் நிறைய வதந்திகளை பரப்புவாங்க. இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பண்ணாலும் மக்கள் எல்லாருமே தலைவர் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. நீங்க யார் பக்கம் இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.